நிலா ராகு பண்றதெல்லாம் பிடிக்காம வேலைய ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. வரும்போதே வானதிய பார்க்குறாங்க. பார்த்ததும் எங்க நிலா இருந்துகிட்டு, "வானதி போற மாரி இருக்குதே, வானதி கிட்ட பேசணும்." பாண்டி கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிலா வானதி கிட்ட பேசுறதுக்காண்டி பக்கத்துல போறாங்க. வானதின்னு கூப்பிடுறாங்க. உடனே நிலாவ பார்த்ததும் வானதி கடுப்பாகுறாங்க. "என்னங்க உங்களுக்கு வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு வானதி பார்த்துட்டு, "ஏன் வானதி பாண்டி கூட பேச மாட்றீங்க? பாண்டி ரொம்ப வருத்தப்பட்டாரு." அப்படிங்கிறாங்க. "பாண்டி வருத்தப்பட்டாருன்னா நான் பேசணுமா? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு பூ வைக்க வரேன்னு சொல்லிட்டு, நீங்க யாருமே வரலன்னு நானும் வருத்தப்பட்டேன். எனக்காக யாராவது ஆறுதலா பேச வந்தீங்களா? இல்லல்ல. அப்புறம் என்னத்த பேச போறீங்க? கெளம்புங்க. இனிமேல் எனக்கும் பாண்டிக்கும் எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. "ஏன் வானதி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாண்டிய நீங்க எவ்வளோ தூரம் லவ் பண்ணீங்க. ஆனா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். பூ வைக்க பாண்டி வராததுக்கு காரணமே நீங்க தான். பூ வைக்கிற ஃபங்ஷன் நின்னு போனதுக்கு காரணமே நீங்க தான். எல்லாத்துக்கும் காரணம் நீங்களா இருந்துட்டு, நீங்களே வந்து என்கிட்ட சமாதானம் பேசுற மாரி நடிச்சுட்டு இருக்கீங்க." அப்படின்னு இங்க வானதி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு நிலா கேட்கறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "நீங்க தான் காரணம் சொல்றேன்ல. நீங்க என்ன உரிமையோட அந்த வீட்ல இருக்கீங்க? அதான் உங்களுக்கும் சோழனுக்கும் ட்ராமா கல்யாணம் தான நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வீட்ட விட்டு கிளம்பி போக வேண்டியது தானே. நாளைக்கு பாண்டிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணா, நான் அங்க எந்த ரூம்ல இருப்பேன்?" அததான் பாண்டிகிட்ட கேட்டேன். உங்கள வீட்ட விட்டு அனுப்ப சொன்னேன். அத பாண்டி மனசுல வச்சுட்டு தான் இந்த பூ வைக்கிற ஃபங்ஷன நிப்பாட்டிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டுற மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, எனக்கு அந்த கல்யாணம் பண்றதுல விருப்பமே இல்ல. நல்லது தான். நாளைக்கும் பாண்டி உங்க பேச்ச கேட்டுட்டு என்ன ஏதாவது பண்ணான்னா பண்ணிருவான். அதுக்கு இப்பவே நின்னு போறது நல்லது தான் அப்படின்னு வானதி இப்ப சொல்றாங்க. நிலா வந்துட்டு ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க வானதி, நான் பாண்டி கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். நான் வீட்ட விட்டு போணுமா? நான் கிளம்பி போறேன் அப்படின்னு நிலா சொன்னதும் வானதி வந்துட்டு, "நீங்க வீட்ட விட்டு கிளம்பி போயிடுவீங்களா? அப்பன்னா நான் பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. "நான் போயிடுறேன்." அப்படின்னு நிலாவும் அவங்களுக்கு வாக்கு குடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.